சோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இந்த தடவை கிங் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. பட் டெஃபினட்டா ஹி இஸ் கோயிங் டு பி தி கிங் மேக்கர். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வேற எந்த கட்சியும் இது வரைக்கும் தமிழகத்துல முதல் தேர்தல்ல வாக்க விட இவங்க சேர்த்து வாங்குவாங்க. நந்தகுமார் சார், கிங் மேக்கர்னு சொல்றேன் கேட்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் தான் அந்த கிங் மேக்கர் அப்படிங்கிற வாய்ப்பு ஏற்படுறது ஒன்று. இன்னொன்று ஹங் அசம்பிளி மாதிரி ஏற்பட்டுருமா, யாருக்குமே அதிகமாக இல்லாமல் ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட் ஆயிருமா, அது நெக் டு நெக் கான்டெஸ்ட் மாதிரி இருக்கா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது இல்ல, ஹங் அசம்பிளி எப்ப வரும்னா கண்ணன், நீங்க சொன்ன மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு கன்சிடரபிள் சீட்ஸ் ஒன்னு 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து அவருக்கு வந்து ஒரு 30-40 சீட்டு வந்து மத்த கட்சி கூட்டணிகளுக்கு வந்து அந்த மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணாத அளவுக்கு வந்துச்சுன்னா டெஃபினட்டா ஒரு சேலஞ்ச் வரும். இல்ல விஜய் அவர்கள் வந்து சீட்டு வந்து குறைவா தான் வாங்குறாங்க, ஆனா வாக்கு சதவீதம் அதிகமா அவங்க வாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து 5.73 கோடியில வந்து இப்ப 4.87 கோடி வாக்கு பதிவாயிருக்கு. இப்ப நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்றேன். இப்ப விஜய் அவர்கள் வந்து 15% வாங்கினாருனாக்கா 73 லட்சம். அப்ப புதுசா வந்த வாக்காளர்கள் வந்து 24 லட்சங்கும் போது 48 லட்சத்தை அவர் இருக்கக்கூடிய கட்சிகள்ட்ட இருந்து பிரிக்கணும். இதே 20% வாங்கினார்னா 74 லட்சம் ஓட்ட மத்த கட்சியிலிருந்து பிரிக்கணும். 25% வாக்கு வாங்கினார்னா மத்த கட்சிகள்ல இருந்து சற்றேறக்குறைய 1 கோடி வாக்கு அவர் பிரிக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப இதே வந்து 90% வாக்குப்பதிவு போயிருந்தா மத்த கட்சியிலிருந்து அவர் பிரிக்கிறது கம்மியா இருக்கும். இப்ப வாக்கு சதவீதம் 85ஓட நிக்கிறனால விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருந்து தான் அந்த வாக்கு சதவீதத்தை எடுப்பாரு, வாக்குகளை பிரிப்பாரு. அப்ப நான் முதல்ல ஆரம்பத்திலிருந்து என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, விஜய் அவர்களுடைய ஓட்டர் ப்ரொஃபைலை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அவர்கிட்ட பிரதானமா இருக்கக்கூடியது இளைஞர்கள், மகளிர், சிறுபான்மையினருடைய வாக்கு, SC ST வாக்கு வங்கி அதிகமா இருக்குது அவருக்கு. அவர் எத்தனை சதவீதம் வாங்கினாலும், இப்ப உதாரணத்துக்கு 15% வாங்கினாலும் அதுல 80% இந்த 4 பக்கெட்ல இருக்கும். 20% வாங்கினாலும் அதுல 80% இந்த 4 பக்கெட் வரும். 25% வாங்கினாலும் இந்த 4 பக்கெட்ல வாங்குவார் 80% வாக்கு. அப்ப இந்த 4 பக்கெட்டை யார் இன்னைக்கு பிரதானமா வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா திமுகவினுடைய கூட்டணி தான் வச்சிருக்காங்க இந்த 4. இப்ப அதிமுக இருந்து பிரிக்க மாட்டாரான்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதிமுக இருந்தும் பிரிப்பாரு. அதிமுக உதாரணத்துக்கு 1 பிரிச்சா அங்க திமுக கூட்டணியில இருந்து 2 பிரிப்பார். அப்ப இந்த மாதிரி அதமா வந்து திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணியில இருந்து அவர் வாக்கு பிரிக்கக்கூடியதுனால இது வந்து அவரு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கறதுக்கு விஜய் அவர்களுடைய வாக்கு இருக்கலாம். இல்ல விஜய் அவர்களுக்கு யாரும் கணிக்காத அளவுக்கு 30% மேல கிராஸ் ஆகி ஒரு 35% நோக்கி அவருக்கு வாக்கு, ஏன்னா இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கணிக்கல, அந்த மாதிரி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சுன்னா he can be a king also. பட் அது நடக்குதான்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி வந்து ஒரு வரல. எல்லா சர்வேவும் சொல்றது 15 to 20% அவருக்கு சொல்றாங்க.